ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அது கூட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கூட போகிறதுக்கு இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சிக்கலாம். இதில் 4 துண்டு இஞ்சி, சின்ன இஞ்சாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை 4ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சு. 3/4 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பச்சை பட்டாணியாக எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வணக்கலாம். இது கூடவே நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வேக வைக்காமல் பச்சையாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வணக்கியாச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இது கூடவே இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் வெந்துருச்சு. உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.